நம்ம வாசனம் இந்த சபையை பற்றி. இந்த வாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற டேபர்னாக்கிள், அதாவது ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு சத்தமாக சொல்லுங்கள். கவனிங், அதை பற்றி யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? சரி, பின்னாடி ஒரு முகம், பின்னாடி பாருங்கள். பின்னாடி அந்த வெளியே அது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, நான் நிற்கிறது ஒரு பார்ட்டு. முதல்ல கொஞ்சம் கவனிங்க. முதல்ல அம்மா கவனிங்க, 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 கவனிங்க. பாட்டு புக் அப்புறம் படிக்கலாம் வாங்க. நல்லா கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. அது பிரகாரம். அது நீங்கள் இந்து கோயிலில் போனீங்கன்னா பிரகாரம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பலிப்பீடம் வச்சுருப்பாங்க. அந்த பிரகாரத்தில் ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். அங்கே வந்து நேராக வருவாங்க உள்ள. இந்த இடம் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்க இடம் வந்து பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பிரகாரம் ஆரம்பித்த உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதில் அந்த ஸ்க்ரீன் துணி தான் அதில் போடணும். அது கலரோடு ஆண்டர் சொல்லியிருக்கிறார். அதாவது லைட் ப்ளூ ரத்தம் கலந்த ஒரு இது போட்டு, அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இங்கே வந்த உடனே இந்த இடத்துல வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் திக்காக இருக்கும், துணிங்க திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் கவனிங்கம்மா, கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அந்த பிரகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அந்த முன்னாடி எப்பவுமே வெளிச்சமாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஆனால் இங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்பொழுது அங்கே வெளிச்சம் இருக்காது. இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவனே வெளிச்சமாக இருப்பாராம். ஆமீன் சொல்லுங்க. தேவனே வெளிச்சமாக இருப்பாராம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பிரகாரம் அங்கே முழுசாக வெளிச்சமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்கும், குத்து விளக்கு. நல்ல பெரிய குத்து விளக்கு இருக்கும். 7 நம்ம குத்து விளக்கு மாதிரி கிடையாது. நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அது இஸ்ரேல் வானதை நான் அடுத்த வாரம் அதை கொண்டு வரேன். ஆனால் பழைய ஏற்பாட்டு கருத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே புதிய ஏற்பாட்டு சபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசு பற்றியும் சபையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, போன வாரம் என்ன பார்த்தேன்னு சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. சொல்ல சபையை பற்றி நான் சொன்னேன், சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. மைக் எடுத்து மைக் சொல்லுங்க. மைக் இப்போ தெரியுதா? கதை என்ன கதைன்னு தெரியுதா? சும்மா நடிக்கிறது, உட்காந்து வெளி வேஷம். எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது. நீ என்னை ராத்திரி எழுப்பி கேட்ட கூட சொல்லணும். இதை நான் 25 நாளாக தியானம் பண்ணிங்கிறேன். சபையை பற்றி ஆண்டவர், சபையை குறித்து கூப்பிட்டா கூட சபைக்கு வரதில்லை. சபையை கூப்பிட்டா கூட வேலை இருக்குது, டயர்டாக இருக்குது, தூங்குறேன். போ. உங்களுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசாசு உங்களை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சுருப்பான் பாரு. சபைக்கு போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம். நம்ம இங்கே வந்தால் தான் நியாயத்துக்கு. வாசிங்க, முதல் வசனம் வாசிங்க. இந்த போன வாரம் வாசிங்க. ஆமாம், 2 மைக் கொடுங்க. ப்ரோ இங்கே தான் போகணும்னு தெரியல மைக். என்னடா மைக் கூட எல்லாருக்கும் கொடுங்க. காயத்திட்ட கொடு, அம்மாட்ட ஒன்று கொடு. வாசிங்க, மாறி மாறி வாசிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒன்று மட்டும்தானா? 26, 27. அப்புறம் வாசிங்க. கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவன் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி
இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, காரியத்தை அறியும்படி. தேவனை தேடுற காலம், தேவனுக்கென்று ஜீவிக்கிற வைராக்கியமான காலம். நான் மறுபடியும் சொல்ல, நேற்று கூட சொன்ன பசங்க மெசேஜ் வரல, அதனால் வரல. சரி, மெசேஜ் வந்து வந்துடுவேன். நீ வீட்டில் தான் நிறைய நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, வீட்டில் தான் உட்காந்து நிற்பாங்க. சும்மா ஒரு மணி நேரம் வந்து ஜெபிக்க தின்னாக்க அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் வராரோ இல்லையோ ஊசூரில், நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிருப்பேன். 12 மணிக்கு வருவார். எனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நான் வாங்கி போயினே இருப்பேன். நான் சபைக்கு வந்து ஆசீர்வாதம் தெரியாது. வீட்டில் உட்காந்துன்னு சோறு சாப்பிட்டுனேன் எல்லாம் பண்ணேனுக்க வேண்டியது தான். காரியத்தை அறியும்படியாக சொல்ல, காரியத்தை அறியும்படியாக மாற்றி மாற்றி வாசிங்க. பாப்பா யோசிக்க படிக்க. காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். எதை கண்டுபிடிச்சானா? வாசிங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. அப்ப காரியத்தை அறியும்படியாக தேடுறாரு. ஒன்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு, இன்னொன்னு தேடுறாரு அவரு. வாசிங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். அப்போ ஆண் பிள்ளையே அவர் பார்த்துட்டார், ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையே பார்த்துட்டார். ஆனா இன்னும் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலையா? மணவாட்டி சபையை குறித்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. பவுல் சொல்றாரு, அந்த நாட்களில் பரிசுத்தவானுக்கு அது வெளிப்படலையா அந்த ரகசியம். அப்போஸ்தலருக்கும் பரிசுத்தவானுக்கும் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். கவனி பாப்பா, கவனி. வியாதி சுகமாகும், அந்த தூங்குறது வராது. சபைக்கு நீங்க யார் வேணா கேட்டா தெரியாது. சபைக்கு வரத்துக்கு மூக்கால் அழுவுறது. நானே நேற்று வந்தேன், இன்னைக்கு ஏன் போகணும், இப்படிலாம் மைண்டு போகும். நீ 365 நாள் இங்கே இல்லைன்னா இதுன்னு பண்ணேன். இந்த பசின் கண்டியில் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஜெபஜீவி வாழ்க்கையில் ஆண்டவர் பாப்பா நம்ம தெரிஞ்சுக்க. உங்களுக்கு இதெல்லாம் நீ பார்க்கறதெல்லாம் ஒன்றும் பின்னாடி வரப்போறதில்லை. நீ எல்லாத்தையும் விட்டு போகிறேன்னு தெரியும், ஆனால் அதை தான் விரும்பி நிற்பாங்க உட்காந்து. ஆனால் அவர் சொல்கிறாரு, உலகத்தை 40 வருஷம் அரசாண்ட மனுஷன் சொல்கிறாரு, நான் எல்லாம் பார்த்துட்டேன்டா, ஒரே ஒன்று மட்டும் நான் பார்க்கணும். அது யார்? அந்த ஸ்திரீ பார்க்கணும். சபை, மணவாட்டி சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம சபை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, 1.5 மாதம் எடுக்கலாம் லெசன். 4 பக்கம் இருக்குது. அதில் ஏதுன்னு போகிறது பெருசு கிடையாது. அந்த பைபிள் வச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் விட வேண்டிய காரியத்தை விட்டேன்னு சொல்ல மாத்திரம் கை தூக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொன்னேன், சில காரியங்கள்லாம் விட்டுடுங்கன்னு சொன்னேன். நான் விட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கை தூக்கும் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கும் பார்க்கலாம். அப்புறம் பிரசங்கம் பண்ண. அப்போ எதுக்கு பிரசங்கம்? நீ அப்படியே தான் இருப்பியா சொல்லு? நீ அப்படியே இருப்பியா? ஜென்ம சுபாவம் விட்டுட்டு இவங்களாம் விட மாட்டேன், யாரும் கை தூக்க மாட்டீங்க. நான் அப்படியே தான் இருப்பேன், சண்டை போட்டு நிற்பேன், என் வாழ்க்கையில் எப்படி ஒன்றாந்து நிற்பேன். எதுக்கு பிரசங்கம் சொல்லு? அப்போ எதுக்கு உள்ளே வரீங்க சொல்லுங்க? அப்புறம் பிரசங்கம் பண்ணலாம், விடுங்க. எங்கே போவீங்க தெரியுமா? எங்கே போவீங்க? நரகத்துக்கு போயிடுவீங்க. என்ன சொன்னாங்க? விட்டுடுங்கன்னு சொல்லி கொடுத்தா நான் விட மாட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஏமா லேட்டாக வர? நான் அப்படி தான் வரேன், வராத, அடுத்த வார்த்தை வராதுன்னு சொல்ல போகிறேன். வராது, சசிகா வராது, போ, எங்கே வேணா போ, போ, எப்படியோ போ. சில பேர் சபையில் எனக்கு ஏன் வரதில்லைன்னு யோசிப்பான்னு சொல்லி வந்தால் இவங்களாம் பிரச்சனைடா, அழகாக அவங்களே அனுப்பிச்சுட்டான்னு. நான் மறுபடியும் சொன்னேன், சில காரியங்கள் நீங்கள் விட வேண்டியது இருக்குது, அதை விட்டுடுங்க. உள்ளே கூட போக முடியாது, அந்த வாசப்படி அது காலை கூட உங்களால் வைக்க முடியாது. ஞாபகம் எய்தி பலிப்படத்தை உட்காந்து சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் விட வேண்டிய எல்லா காரியங்களையும் விட்டுணும். அதில் உங்களுக்கு கொம்பை உயர்த்தாதீங்க, எருமாப்பா இருக்காதீங்க. நான் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். திடீர்னு வந்துடும் சம்பவம், என்ன பண்ணுங்க? திடீர்னு சம்பவம் நடக்க என்ன செய்வீங்க? உயிர் போகுது நேரத்துக்கு, என்ன செய்வீங்க? அங்கே போய் நோ மோர் எக்ஸ்கியூஸ், முடிஞ்சிடும் கதை, நம்ம கதை. ஆண்டவர் எவ்வளோ பெரிய சத்தியத்தை குடிக்கும்போது நம்ம ஒழுங்காக கவனிக்கணும்.
ஒழுங்காக கவனித்து இறுதி சீர்படுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஞாபகம் வச்சுங்க. 2 நிமிஷம் டைம் தரேன். நீங்கள் விட வேண்டிய காரியத்தை விட்டு விட்டுன்னு பலிப்படுத்திங்க. கொஞ்சம் பொய்லன்னு சொல்லக்கூடாது. அதில் முக்கியமாக உங்களுடைய பழைய ஜென்ம சுபாவம் நிறைய இருக்குது. அந்த அம்மா கூட்டுமா பைபிள் இங்கே கவனிங்க, பைபிள் படிக்க. இப்போ தான் பைபிள் படிச்சுன்னு உட்காந்து, இப்போ தான் பைபிள் படிச்சுன்னு உடனே வெளியே போய் சொல்கிறது பாசனை தான். உன்னை தான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பைபிள் படிச்சா தெரியுமா உனக்கு? நீ பிரசங்கம் பண்ணுங்க. இப்போ கவனிக்கணும். முழங்கால் படிடுங்க. 1 நிமிஷம் டைம் தரேன் உங்களுக்கு, அப்புறம் பிரசங்கம் பண்ணுறேன். தயவுசெய்து எல்லாரும் முழங்கால் எழுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே இன்னும் நான் விட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. அவைகளை நான் விட்டு விடும்படியாக நான் எவ்வளவோ முயற்சி செய்யணும் ஆண்டவரே. அதனால் என்னால் முடியல. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்க. நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க பார்க்க. சத்தமாக எனக்கு கேட்கல. உட்காரு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பழைய சுபாவங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உலகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உலக காரியத்துக்கு ஓடி இருக்கிறீங்க. தேவ சமூகத்துக்கு வரத்துக்கு நிறைய யோசிக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு வாசிங்க, யாத்திராகம் 25ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியம் இருக்குது. நான் என்ன என்ன டைம் இருக்குது, அது தகுந்த மாதிரி நான் கொண்டு போவார். வாசிங்க 25. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி குத்துவிளக்கு, பழைய ஏற்பாடு காலத்தில் குத்துவிளக்கு சொல்லப்பட்டு 31 வாசிங்க. யாத்ராகமம் 25:31. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். சரியா வாசிக்கணும். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையை செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். போதும். சபைக்கு ஏன் விளக்கு வைக்கிறாங்க சொல்லுங்க? வீட்டில் ஏன் விளக்கு வைக்கிறாங்க சொல்லுங்க? வெளிச்சம். நீ சபைக்கு வெளிச்சமா இருக்கிறியா? நான் கேட்குறேன், சபைக்கு நீ வெளிச்சமா இருக்கிற கேளுங்க. சபைக்கு வெளிச்சமா இருக்கணும். வசனத்தை கேட்கணும். முதல்ல வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டு வாழ ஆண்டோட கேளுங்க. ஆண்ட வசனத்தை கேட்டேன், என்னால் வாழ முடியல, வாழ எனக்கு உதவிச்சு ஆண்ட செய்வார் நமக்கு. அப்போ வெளிச்சம் என்று சொல்லப்படும் போது நல்ல கவனிங்க, உன்னால் அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் உன்னை தடுக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஊழியம் செய்யணும்? முதல்ல உனக்கு நீ வெளிச்சமாக இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நீ சபைக்கு வெளிச்சமாக இருப்ப. நான் ஒவ்வொரு வேதத்தினால் நான் கொஞ்சம் ஆழமாக போவேன். சத்தியத்தை கவனிங்க. வாசிக்க முடியுமா? வாசிங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. இங்கே ஒரு குத்து விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே 2 பொன் குத்தலுக்கு சொல்லப்பட்டு சகரியா 4:2 வாசிங்க. சகரியா 4:2. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஒரு பொன் குத்தலுக்கு. அடுத்தது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4:10 வாசிங்க. ஒரு குத்தலுக்கு சொல்லப்பட்டது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். எலிஷா தீர்க்கதரிசி வரும் பொழுது அந்த சுனேமியால் வீட்டில் அங்கே எழுதி மேலே வைப்பாங்க, வெளிச்சம் உண்டாக்கும்படியா. வாசிங்க.
2 ராஜாக்கள் 4:10. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். இதெல்லாம் ஒரு குத்தளவுக்கு. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:4 வாசிங்க. நான் இன்னும் குத்தளவு பற்றி விளக்கத்துக்கு போல, எங்கெல்லாம் வேதத்தில் குத்தலுக்கு இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 11:4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. 2 விளக்கு தண்டுகள். 2 பேர் யார் சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் பைபிள் ஸ்டடீஸ் வரணும். ஏனோக்கு, எலியா தீர்க்கதரிசி. ஏனோக்கு, எலியா தீர்க்கதரிசி. வாசிங்க. அடுத்தது வெளிப்படுத்தல் 1:12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே. வெளிப்படுத்தல் 11:4 2 குத்து விளக்கும், வெளிப்படுத்தல் 1:12 7 பொன் குத்து விளக்கும், 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 49 10 குத்து விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. சாலமோன் கட்டிய ஆலயத்தில் 10 குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்குது. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 7:49 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 7:49. பாருங்க, விசுவாசி ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அப்படி சொன்னவன டக்குன்னு வாசிங்க, தேடக்கூடாது. பைபிளை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசுபொன் விளக்கு தண்டுகள் வலதுபுறமாக 5ஐயும் இடதுபுறமாக 5ஐயும் பொன்னான அதன் பூக்களோடும். அப்ப எத்தனை குத்தலுக்கு இருக்குதாங்க? 10. 1 அப்புறம் 2 அப்புறம் 7 அப்புறம் 10. ஞாபகம் வச்சுங்க. சரி, இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறீங்க கேட்டா, புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. இவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விளக்கினுடைய விளக்கு நான் விளக்குறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த விளக்கு எதை குறிக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. நீதிமொழிகள் 6:13 வாசிங்க. நீதிமொழிகள் 6:13. அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். 6:13 அதுதான் வாசிங்க. விளக்கு வேதமே விளக்கு வெளிச்சனுக்கு என்ன வாசனை வாசிங்க. 14 பாருங்க. வாசிங்க. 6:13 வாசிங்க. நீதிமொழிகள் 6:13. அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். வேதமே விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 16 வாசிங்க. 16. சரி, அது டைம் இல்லை, நம்ம பார்க்கலாம். சரி, கொஞ்சம் கவனிங்க. ஏற்கனவே சொன்னேன். 6 வாசிங்க. 6:23 வாசி. சாரி. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, திருச்சபைகளிலே ஆண்டவர் சபையை உண்டாக்குன நோக்கம் என்னவென்றால், நீ எப்படி இருக்கணும் சபையில்? வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்து நீ பிரகாசிக்கணும். மறுபடியும் நான் சொல்ல, வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்து நீ பிரகாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா, சத்தமா. சரி, மறுபடியும் ஒவ்வொன்றா நான் ஏறக்குறைய இதில் 10 காரியம் இருக்குது. இந்த குத்தலுக்கு சம்பந்தமான காரியங்களை நான் இன்னைக்கு கர்த்தர் எதை ஆவியான எதை சொல்ல விரும்புகிறாரோ நான் அதை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 வாசிங்க. யாத்ராகம் 25, 31, 32, 33. எல்லாம் பொறுமையா வாசிக்கணும். வாசிங்க. பசும் பொன்னினால் ஒரு பசும் பொன்னினால், செம்புல இல்ல, பித்தளை இல்ல. நல்லா கவனிங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில முக்கியமான ஒன்று காரணம்,
இந்த குத்துவிளக்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் பசும் பொன், பசும் பொன், பசும் பொன், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஒப்பேரின் தங்கம். ஒப்பேரின் தங்கம் இதுக்கு இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக தான். ஒப்பேரின் தங்கத்தினாலே இது செய்யப்பட வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஒன்று பசும் பொன்னினால், அப்புறம் பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. நோட் பண்ண ஒரு குத்து விளக்கு, நான் ஒவ்வொருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பசும் பொன்னினால், நம்ம கவனிங்க. ரெண்டாவது நம்ம கொடுங்க, ரெண்டாவது ஒரு குத்து விளக்கு, ஒரு குத்து விளக்கு பிரகாரத்தில் பரிசுத்த தலத்தில் நிறைய கிடையாது. அப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய குத்துவிளக்கு, ஒரு குத்துவிளக்கு சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படிப்பட்ட குத்துவிளக்குன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேதத்தை ஆராய்ச்சி சொல்கிறாங்க, இவ்வளோ வைட் இருக்குமா, அது அந்த பிரகாரம் முழுதும் அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா. சபையில் கவனிங்க, சபையில் எலெக்ஷன் தேவையில்லை, சபையில் ஆவியானவர் அசைபட வேண்டும். சபையில் ஆண்டவர் வசனத்தை நாளை கொடைக்கணும், அதை நீ கேட்டு வாழணும். முதல்ல சபைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, பசும் பொன்னினால் நீ செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது ஒரு குத்தோளவுக்கு, ஒவ்வொன்றும் ஒரு குத்தோளவுக்கு. அப்புறம் அது பொன்னினால், பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். மூணாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, என்ன சொல்லுங்க தமிழ்ல, ரீட் இங்கிலீஷ். தம்பி எத்தனை மைக்கு கொண்டாந்து சொல்லு, 4 இருக்கு, 3 இருக்கு. நாங்கள் என்னாச்சு இது, தூக்கி போடு, வாசிங். Make a lampstand of சத்தமா சத்தமா வாசிங். Make a lampstand of pure gold and hammer it out, base and shaft, it flower like amber. Amber வருதா, amber, hammer, hammer, amber. ஓகே, குடுமா குடு. தமிழ்னா சொல்லப்பட்டிருக்கு, வாசி. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையை செய்யப்பட வேண்டும். அப்போ தேர்ட் ஒன் என்ன தெரியும், மூணாவது ஒன்று என்ன தெரியுமா, சுத்தினாலே அடிக்கப்பட வேண்டும். அதான் கரெக்ட் இங்கிலீஷ், ஆம்பர். சுத்தினாலே அடிக்கப்பட வேண்டும். முதல்ல என்ன சொன்ன, உங்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க, கவனிங்களா சொன்னேன், சொல்லுங்க. முதல்ல அந்த குத்தோழக்கு சபையை குறிக்கிறது. முதல்ல பசும் பொன்னினாலும், ரெண்டாவது ஒரு குத்தோழக்கு, ஒரு குத்தோழக்கு, மூன்றாவது அவை அடிக்கப்பட வேண்டும். அப்புறம் நாலாவது அதின் தண்டும், அப்புறம் அதின் தண்டும், தண்டு. இங்க பாருங்க, தண்டு நான் எடுத்து வச்ச மறந்துட்டேன், இருக்குது இதில் நான் வாங்கி வச்சிருந்தேன் ஒரு தண்டு. சரி, இப்போ நம்ம 4 மட்டும் பார்க்கலாம். சரி, முதல்ல என்ன சொன்னேன், எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன், சத்தமா சொல்லுங்க. என்ன தங்கம், பசும் பொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, நம்ம மைண்டாக தான் போவோம். சுத்த தங்கம்னா பியூர்னு போவோம். வாசிங்க. விசுவாசம், சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசம், வாசிங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். பொன், பசும் பொன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஃபாஸ்டா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. பாருங்க, சபை இங்க பாருங்க, சபைக்கு வரும் பொழுது முதல்ல விசுவாசம் சோதிக்கப்படும். நீ ஆண்டவருக்கென்று வாழறியா, இல்ல உலகத்துக்கென்று வாழறியா, இல்ல மனுஷருக்கென்று வாழ்கிறியா, அது ஒரு பாட்டு. கவனிங்க, கவனிங்க. உங்க கவனி பண்ணதான் எனக்கு வேலை. எனக்கு கவனிக்கிறதுனா கஷ்டம் ஒன்றும் இல்லையே, நீ கவனிச்சா தூக்கம் வராது. பாருங்க, சபையில் முக்கியமான அந்த பொண்ணு எதை குறிக்குதுன்னு கேட்டினா, நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கறதா ஒன்றுமே கிடையாது. நேற்று நாங்கள் டாஸ்க் கொடுக்கும்போது முந்தானத்து இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுங்கிறவன்
நாங்கள் பொட்டு வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து கைப்பிரதி கொடுக்கலன்னு கேட்டோம். நான் கொடுக்கறத சொன்னேன், அமைதியாக இருந்து. உடனே அவர் ஜோபில் விட்டு, நான் உங்களுக்கு பொட்டு வைக்கட்டுமான்னு கேட்டோம். 1 இல்லை 10 கூட வச்சுக்கோ. என்னது, என்ன சொன்னேன், சத்தமாக சொல்லுங்கள். 1 இல்லை, முன்னாடி பின்னாடி எல்லாம் காமிக்கிறோம், வச்சுக்கோ. அமைதியாக போயிட்டோம். ஒரே வார்த்தை. நாம் நம்முடைய விசுவாசம் குடும்ப சண்டையெல்லாம் குடும்ப சண்டை அது. அதை கொண்டாந்து சோதனை சேர்த்து வைக்காதீங்க. சில பேர் எதால் கரைனா வாயில் கெடுவாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாய் பேசி பேசி கெடுத்துருவோம் வாய். குடும்பங்கள் அதான் நடக்கும். அமைதியாக இருங்க. குடும்பங்கள் எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்குது. அமைதியாக இருந்து நடத்துங்க. இந்த விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுன்னு கேட்டிங்கன்னா 2 காரியம் சொல்லிடுறேன், கவனிங்க. ஆண்டவர் பணத்தை கொடுப்பார், சில நேரங்களில் பணத்தை கொடுப்பார், பாடுகளை பக்கத்தில் வச்சுடுவார். பணத்தை கொடுக்குற ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டர்கிட்ட பணம் கொடுக்க மாட்டார். ஒன்று ரெடியாக இருக்கும், பணத்தை கொடுக்குறது ரெடியாக இருக்கும். இன்னொன்று 99% விசுவாசிங்க வாயில் வர வார்த்தை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது. எம்டி தாமஸ் நடந்த போன வாரம் நடந்த சம்பவம், சாவத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாசி 40 வருஷமாக சபைக்கு ஓரமாக வந்து முன்னாடி உட்காந்து நிற்பாராம். திடீர்னு காணமாவது. நல்லா பாடுவானாம். 40 வருஷமாக அவருக்கு முன்னாடி உட்காந்து நிற்பாராம். லாஸ்ட்டில் உட்காந்துன்னு அவர் பார்ப்பாராம். அவர் பார்த்துனே இருக்கு. நான் பார்த்துன்னு இருப்பேன், யார் யார் தூங்குறாங்கலாம் பார்த்துட்டு இருப்பேன். எங்கடா அப்படின்னு போனோன்னே பாஸ்டர் என்ன பண்ணாராம், பிரசங்கம் பண்ணிக்கினே போய் அவனை போய் அப்படியே ஒரு அடி அடிச்சாரான். அழுதுனே இருக்கிறானோ, ஒரு அடி அடிச்சாரான். ஏன்டா அழுவுற, பிரசங்கம் பண்ணினே போகணும். கோடி கணக்கில் லாஸ் ஆகி போச்சு எனக்கு. எவ்வளோ கோடி கணக்கில் லாஸ் ஆகி போச்சு. என்னால் அங்கே முன்னாடி உட்காரல, பின்னாடி உட்கார்ந்தா தான் சொன்னாரன் பாஸ்டர், நீ முன்னாடி உட்கார்ந்த தேவன் அங்கே தான் இருக்கிறாரு, நீ பின்னாடி உட்கார்ந்த தேவன் அங்கே தான் இருக்கிறாரு, நீ வந்த நோக்கத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு, நீ போடான்னு சொல்லிட்டு அப்புறம் போகும்போது ஆறாவதெல்லாம் முட்டிட்டு போகும்போது ஜாமணி அனுப்பிச்சார். அந்த பையன் நல்லா ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டார். என்ன கேள்வி கேட்டான், ஓஹோன்னு இருந்தனே, எனக்கு நஷ்டம் வந்துச்சு. அப்போ நீ எதுக்குடா வந்த, இதுதான் வந்தியான்னு கேட்டான். சுருக்கு நான் எனக்கு அப்புறம் போயிட்டான். 1 மாதம் 2 மாதம் போட்டு பாஸ்டர் கிட்ட கவரோட ஒரு காணி கொடுத்தாலும். எம்டி தாமஸ் என்ன பண்ணுவாராம், அங்கே போய் ரூமில் பிரித்து பார்த்தா 1 லட்சம் இருந்துச்சான் காணிக்கு. எவ்வளோ இருந்துதான், நான் சத்தமாக சொல்லுங்கள். 1 மாதத்துக்கு முன்னாடி கோடிக்கணக்கில் லாஸ்ன்னு சொன்னவன் பாஸ்டர் ஒரே அடி அடிச்சாராம். அப்புறம் ஜாமணி அனுப்பிச்சுக்கிறாரு. அவனை கூப்பிட்டீங்க வான்னு கேட்டால், எனக்கு நீ நல்ல அந்த ஜபம் எனக்கு ஆறுதல் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவன் போய் மறுபடியுமா ஆண்டு சமூகத்தில் சில காரியங்களை விட்டுட்டு போய் வேலை செய்ய நல்ல ஆண்டு லாபம் கொடுத்தாலும். பாஸ்டர் சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ நான் 1 அடி அடிச்சதால் தான் எனக்கு 1 லட்சம் கிடச்சிது. அப்போ நான் 10 அடி அடிச்சிருந்தேன்னா சபைக்கு 10 லட்சம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் நமக்கு தேவை, ஒரு துன்பம் ஒரு இன்பம் அவசியம் தேவை. அதுதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. என்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட சபைக்கு உள்ளே வந்தியோ, இது பாடு உள்ள இடம். அது பாடு நிறைந்த இடங்களிலே 100% கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. நல்லா கைத்தட்ட மாட்டீங்களா அந்த வார்த்தைக்கு? அப்போ சபைக்கு நீ வரும் பொழுது, அம்மா கவனிங்க, சபைக்கு நீ வரும் பொழுது சும்மா வந்துட்டு போகாது, சபையில் உட்காந்து போகாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு அதை கவனிங்க. விசுவாசம் சோதிக்கப்படணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டீங்கன்னா, பணம் தான் வாழ்க்கை நினைக்காதீங்க, உறவு தான் வாழ்க்கை நினைக்காதீங்க. எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு அழுதான் 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினான். என் மனைவிக்கு எல்லாத்தையும் நான் தான் எடுத்து போட்டேன். 1 மாசமா எல்லாம் நான் அப்போ புரிஞ்சிங்க. படுத்த படிக்க ஆகிட்டாங்க. நல்ல பையன், அவங்க அப்பா அவன் தான் எடுத்து போட்டான், அவங்க அம்மா எடுத்து போட்டான். நீங்கள் இதே ஒரு 6 மாதமாக இருந்தால் 2 மாதம் மேலே இருந்தாங்கன்னா
இந்த வாய் என்னத்தம்மா சொல்லும்? அவங்க இருக்கிறத விட செத்து போகிறதே மேலுன்னு சொல்லும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன் நம்ம சோதிக்கப்படணும்? யாரை ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன் நமக்கு சோதனை வருது? சொல்லுங்க. தெரியாமல் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், நான் அணைக்கட்டிலே இருந்திருப்பேன், குடியாத்தில் இருந்திருப்பேன், இந்த கொண்டாந்து அறிவில் சேர்த்து விட்டானுங்க. நான் எப்பவுமே இந்த பழசை பற்றி நான் பேசவே மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன? நல்ல கவனிங்க. பொன், பியூர் பொண்ணை உன்னால் நிற்க வைக்க முடியாது. அப்போ என்ன சேர்க்கப்படணும்? என்ன சேர்ப்பாங்க பொண்ணில்? கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்பு சேர்ப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு வரவன் நாம நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சபைகள் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அம்மா நீ நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். இது ஒரு பார்ட். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் எதிர்கொள்ள நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். துன்பம், துக்கம், பாடு, அவமானம் எல்லாம் வரும். அப்போ விசுவாசம் எப்போ சோதிக்கப்படும் கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அதையே சொல்லியிருக்காது. நீங்கள் போய் என்ன பாருங்க, 1000 பேர் சொல்லிட்டோம். பெற்றவங்க என்ன பண்ணு தெரியுமா? நீ கவலைப்படாதடா, அடுத்த வருஷம் ஏற்றிக்கலாம்டா, நாங்கள் கூட 8வது ஃபெயில் தான், நான் கூட 10வது ஃபெயில் தான். பசங்களை என்கரேஜ் பண்ணணும். அதனுடைய சுபாவத்தை நான் சொல்கிறவங்களுக்கு, சபையில் வரும் பொழுது உங்களுக்கு பெஸ்ட்டுங்க இருக்குது, நான் சொல்ல நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று இதை மறந்துடாதீங்க, உங்களை கர்த்தர் புடமிடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் புடமிடுவார். அங்கே எப்படி புடமிடுவார்? விசுவாசத்தை, விசுவாசத்தை புடமிடுவார். அதான் முக்கியம் நமக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணத்தை இங்கே வச்சிடுவார். ஆண்டவர் பணம் கொடுக்க மாட்டார், ஏன்னா நீ உடனே மறந்துடுவேன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் பாடுகள் வைக்கும்போது நல்ல கவனிங்க, மனரம்யம் கிடைக்கும். அம்மா, பாடுகளில் வரும்போது நமக்கு முக்கியமான கிடைக்குது மனரம்யம். நீங்கள் எப்படி பாச சொல்கிறீங்க கேட்டீங்கன்னா, அங்கே பாருங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து தான் இருப்பார். அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், சிந்திக்க ஒரு காலம், பாட எல்லாவற்றையும் கர்த்தர் அனுபவிப்பார். ஆனால் ஒன்னே ஒன்று, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் விட்டு நம்ம விலகக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதான் கர்த்தர் யோபு வச்சிருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன் பொண்டாட்டி சொல்லுவா உன்னை, ஏய் சர்ச்சைக்கு தான் போவாத, என்ன போனால் பிரயோஜனம் என்ன உனக்கு, போவாத நீ. அவர் ஆயில், ஏன்னா அவர் போக மாட்டார், அவர் போவாத ஆள், உன்னை அப்படி தான் சொல்லுவார். நீ வந்தால் என்ன பிரயோஜனம்? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ எங்கே சோதிக்கப்படும் கேட்டிங்கன்னா, விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். ஏங்க நல்லா கவனிச்சிங்க. ஒரு 29 வயசு இருக்கும், ஆற்காட்டாங்குறிச்சியில் என்னை அப்படியே கட்டி போட்டாங்க. சாயங்காலம் ஊழியத்துக்கு போகும்போது 3 மணிக்கு போன கட்டி போட்டாங்க. சாயங்காலம் என்னை வெளியே அனுப்பும்போது 7, 7:30 மணி 8 நைட்டு. மொத்தம் சாராய காசில் இடம். அப்புறம் எல்லாம் பேசி அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தேன், நான் பைபிளில் போயிட மாட்டேன், சொல்லிட்டு வந்தேன், எவனையும் ஒருத்தர் கத்தர் ஊழியக்காரனா கத்தர் கொண்டு வர போற சொல்லிட்டு வந்தேன் நான். அல்லேலூயா. கட்டி போட்டவங்கள எனக்கு அந்த இடத்துல பெரிய சபை கத்தர் உண்டாக்குனாங்க. ஆமென், அல்லேலூயா. பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. சபைக்கு ஆண்டவரே உன்னை கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, ஒன்று நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவான். வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும், பிரச்சனைக்கு பலன் தாரும். ஆண்டவர் ரோமர் 8:28 வாசிக்கிறீங்களா? சகலமும் நன்மைக்கு எதுவரை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு நன்மை, அதை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செய்வார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தெய்வம். ஆமென். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? முதல்ல சபைக்கு வர்றவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க விசுவாசம் முதல்ல சோதிக்கப்பட வேண்டும். மாசங்க மறுபடியும் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும்.
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா அப்ப இருக்கிற. பாருங்க, அதுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது விசுவாசத்தை. எல்லாரும் என்ன பாருங்க, எடையை வச்சு பார்த்தா ஆண்டு மனசுக்கு தெரியும் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஆக்டிங், அங்கே ஒரு ஆக்டிங்கு, அவங்க வந்தால் நான் வரமாட்டேன், இவங்க வந்தால் நான் வரமாட்டேன், இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. விசுவாசம் ஆண்டவர் எடை வச்சு நிற்பார். எதுக்கு வர, எதுக்காக வர, நீ என்ன பண்ற, என்ன ஆண்டவருக்கு தெரியும். முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லும் போது உன்னால பொறுக்க முடியுதா? உடனே அழுது என்ன திட்டு வாங்கிக்கோ, என்ன பண்ண முடியும்? அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ண. உன்னால என்ன பிரயோஜனம்? போய் சாமன்னு சொல்லுவான், என்ன செய்ய முடியும்? போய் அமைதியா. அப்ப என்ன கத்துன சபையில, என்ன கத்துனீங்க? கத்துக்கல. அதான் கேட்கறவங்க, ஜெபிய சுபாவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும் போது ஒரு வார்த்தை பேசல. அப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்ன அர்த்தம்? விலை மதிக்க முடியாத விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். இதான் சபை, இதான் கர்த்தர் கொண்டு வந்தார். நீ அப்ப சோதிக்கப்படலைன்னா, வேதத்தை சொல்ல விரும்பல, அந்த பிள்ளையா நீ மாறியாம், அந்த பிள்ளையா நீ மாறியாம். நான் சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை, வேற ஒரு பிள்ளையா நீ மாறியாம். அப்போ அழிந்து போகிற பொன் அழியப்படும், ஆனா விசுவாசம் ஒரு நாளும் அழியாது. ஆமென். உன்னை கொண்டு போய் தானியேல் மாதிரி சிங்கப்பையில் விட்டின்னு என்ன பண்ண பிரியா? ஒரு மாசமா, ஐயோ நான் வரமாட்டேன் பாஸ்டர், குடியாத்தில் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் பையனுக்கு காது குத்து வச்சுக்கிறாங்க, நான் இங்கேருந்து போகிறேன், சபைக்கே வரல. என்ன என்னை கொண்டு போய் சிங்க கபையில் போட்டிங்க, பெருசாக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுமா? பாருங்க, நீங்கள் பைபிள்லாம் படிச்சு பாருங்க. முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு, முகாந்திரம் இல்லாத பழி, முகாந்திரம் இல்லாத பொறாமை, இதெல்லாம் வரும். ஆனால் தானியேலை போல, ஆபிரகாமை போல, யோபை போல சோதிக்கப்பட வேண்டுமானால், நல்லா புரிஞ்சுங்க, போய் ஆண்டவர்கிட்ட கேட்குமா, சங்கவி ஒழுங்காக ஆலயத்துக்கு வருது, அந்த பொண்ணு வராமல் இருக்கிறது ஒன்று பண்ணலாம், கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி உள்ள வராது. நீ என்ன பண்ணுவ? அவன் தான் தந்திரக்காரனாச்சே. உடனே என்ன பண்ண தெரியுமா? இந்த வாரம் போவேன்னா வீட்டில் ஒரே பிரச்சனையாகுது, அடுத்த வாரம் இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் அதே பிரச்சனை, இப்படியே ஆண்டவர் விட்டு போக வேண்டியதுதான். பாஸ்டர் என்ன சொல்றாரு? அது ஒரு ஆவி, அது உங்களை தான் சொல்கிறேன். அப்போது நீ பரலோகத்துக்கு போகக்கூடாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிக்கூடாது. அப்போ பொன் சோதிக்கப்படும். அடுத்தது என்னன்னு கேட்டினா, விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும், படணும். சரி, ஏமா ஒரு கத்திரிக்காய் வாங்குறிய, என்ன பார்த்து வாங்குற சொல்லுங்க? அது என்ன முக்கியமாக பார்ப்பீங்க? ஏன் உனக்கு சாப்பிட்ற பொருளுக்கே நீ சொத்தை இவ்வளோ பார்க்கறதுக்கு நோட்டை வேறு பார்ப்பானு. நான் வேணுமென்ட்டு தான் கீழ் நோட் கொடுப்பேன். நான் அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அவன் எப்போ போனால் கீழ் நோட் தான் கொடுப்பேன், அவனுக்கு நான் கீழ் தான் கொடுப்பேன். அப்போ நான் கேட்பேன், நீ மட்டும் கொடுக்குறியே, அப்போ நான் கொடுக்கக்கூடாது, அமைதியாக இருப்பான். நல்லா கவனிங்க, ஒரு சொத்தை நம்ம பார்க்குறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சொத்தை தான் தேடி போவாங்க. சரி பரவாயில்ல, கட் பண்ணி போடலாம், அது அவங்க சுபாவம். அதையே நீங்கள் பார்க்கும்போது அவர் கூட இருக்குன்னு ஆண்டவர் பிரயாசப்படுவார். உன் சொத்தை என்னன்னு தெரியுமா? தெரியாது. நீயே சொத்தை, நானும் சொத்தை தான். இந்த சொத்தைய ஆண்டவர் ரீமேக் பண்ணி நம்ம உருவாக்குறார். அல்லேலூயா. அவ்வளோதான் விஷயம். எங்க கை வைப்பாருங்க கேட்டீங்கன்னா, உன் விசுவாசத்து மேலே ஆண்டவர் கைக்க மாட்டேன். போய் சொல்லுமா, அந்த பொண்ணு உனக்காக ஓடினுக்கு, இந்த பொண்ணு நமக்காக ஓடிங்குது. முதல்ல விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போ பொண்ணு எதை குறிக்குது? சொல்லு லதா, சொல்லு. பொண்ணு எதை குறிக்கிறது? எப்படிப்பட்ட விசுவாசம்? நம்முடைய விசுவாசம் பித்தளை போல இல்லை, செம்பு போல இல்லை, பொண்ணை விட
நம்மளுக்கு நல்ல விசுவாசம். வாசிங்க வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. அப்ப பாருங்க, இந்த சோதனை பிரிய கவனிங்க, இந்த சோதனை ஏன் வருதுன்னா, நீ சொத்தையா இல்லையே என்பது ஆண்டவர் தெரிஞ்சுக்கின்னு அவர் வரும்போது உன் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் கூட்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. உன் விசுவாசத்தை பார்த்து. அப்ப சபைக்கு ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் சபைக்கு ஏன் கொண்டு வந்த நோக்கம் கேட்டீங்கன்னா, உன்னை பொன்னை போல விளங்கும்படியாக, விசுவாசம் சோதிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வரார். சில நேரங்களில் நான் சொல்றேன், சில நேரம் பிரச்சனை வரும்போது நல்ல பைபிள் படிப்பேன். நான் இந்த பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் வார்த்தை எனக்கு அநேக முறைகளிலே ஆறுதல் படுத்திருக்குது. நாம் என்ன செய்வேன்னு கேட்டினா, ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், அப்படியே உட்காந்து நிற்போம். அப்போ நம்ம வசந்த கவனிக்கிறாங்களா? அப்போ கவனி அது என்ன பைபிள் படிக்கணும்னு கீழேன்னு தெரியல. கீழே கொஞ்சம் தூக்கம் வரும். 2வது பசும்பொண்ணுக்கு அர்த்தம் வாசிங்க. சங்கீதம் 19:10. நான் பசும்பொண்ணை பற்றி சொல்லியிருக்கிறேன். வாசிங்க பசும்பொன். 2வது பசும்பொன், சங்கீதம் 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கிறது. அங்க எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்குது? பொன்னிலும் இல்ல பொண்ணுக்கு அப்புறம் மிகுந்த பசும் பொன்னிலும், அப்புறம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும், தேன் அப்புறம் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் அப்புறம் மதுரமும் உள்ளதுமா இருக்கிறது. ஆமென். அவ்வளவுதானா வசனம்? சரி. இந்த பசும்பொனுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முதல்ல விசுவாசம் சோதிக்கப்படும், 2வது தேவனுடைய சத்தியம் உனக்குள்ளாய் வரணும், உபதேசம், ஊழியம், கீழ்ப்படிதல். 3 காரியம் பசும்பொனுக்கு அர்த்தம். 1 உபதேசம் சத்தியம், 2வது ஊழியம், சபைகளில் நீங்கள் சபைக்கு கீழ்ப்படியணும், 3வது. அடுத்தது பசும்பொன் சொல்கிறேன் நான். நீதிமொழிகள் 3:13, நீதிமொழிகள் 8:10 வாசிங்க. நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அப்புறம் நீதிமொழிகள் 3:8. நீதிமொழிகள் 8:10. தப்பா வாசிக்கக்கூடாது. 8:10 வாசிக்கும். நீதிமொழிகள் 8:10. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஞானம் இருந்தா கவனி. 100 முறை சொல்லிட்டேன், கவனிங்க. முதல்ல ஞானம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பிரித்து வச்சுக்கிறோம். அறிவு வேறு, ஞானம் வேறு. சொல்லுங்க முதல்ல ஞானம் சொல்லுங்க. எங்கள் டீச்சர் பேர் ஞானமணி, அவங்க போய் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க தனித்தனியாக பேர் வச்சுக்கிறார். தமிழில் மாதிரிலாம் கிடையாது. புத்தி வேறு, ஞானம் வேறு, அறிவு வேறு. சொல்லுங்க. அவங்க வந்தால் பேச மாட்டேன், அது ஞானம். அவங்க வந்தால் நான் வரமாட்டேன், இது ஞானம். இதெல்லாம் ஞானமே கிடையாது, முட்டாளுன்னு அர்த்தம். முதல்ல ஞானத்தை பற்றி சொல்லுங்க. சொல்லுங்க. அது ஃபைண்ட் அவுட், அது வேறு தனி. சொல்லுங்க. ஏம்மா சொல்லுங்க. ஞானம் அதை பற்றியே பேசுது. சொல்லுமா காயத்ரி. அறிவு நீங்கள், ராஜி சொல்லுங்க. புத்தி நீங்கள். அது தெரியல நம்ம. சரி. இந்த ஞானம் சில குழந்தைகளுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பிலீவபிள் சில குழந்தைங்களுக்கு இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கனிமொழி இருக்குதுன்னு வச்சுங்களேன். கனிமொழி 6th படிக்கும்போது 12th எக்ஸாம் எழுதுவாங்க. பட் நோ ஒன் கம்பேர், அதாவது யோசிக்கவே முடியாது. இந்த இந்த குழந்தை
இந்த வயசு குழந்தைங்க சில பைபிள் அப்படியே கரைச்சி குடிச்சு பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. அப்போ நமக்கு அறிவு இருக்குது, நல்ல கவனி, நமக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. பட் நமக்கு ஏன் அந்த சூழ்நிலை காணப்படுற இந்த ஞானம் நமக்குள்ளே இல்லை? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஞானத்தை பற்றி புரிஞ்சுங்க. கனிமொழி 6வது படிக்கும்போது டாக்டரேட் எழுதும். நான் சொல்ல புரியுதுங்களா? டாக்டரேட் எழுதும். சிண்டு எழுதிங்கன்னா ப்ளஸ் எழுதுவான்னு வச்சுக்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது நல்ல கவனிங்க, நீங்கள் நம்ம பார்க்குற ஞானம் உலகத்தை சார்ந்திருக்கிற ஞானம். நமக்கு எப்படி ஞானம் உள்ள வருதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு தேவன் அனாதி ஞானத்தை நமக்கு தருகிறார். எல்லாம் கைத்தறி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாரு, அறிவாளின்னு சொன்னங்க பாரு, அவன் தன்னையே தெய்வம் சொல்லிப்பான். அவன் தன்னை தெய்வம் சொல்லுவான். அவன் எல்லாத்தையும் காமிச்சு விடுவான். நான் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க, வயசான ஞானம் கிடையாது, துணப்பு தான் ஞானம். நல்ல கவனி, ஞானம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகும்போது நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பவுல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அனந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராம் சபைகளில். நல்லா பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி. இப்போ யாராவது ஒருத்த தூக்குங்க, ஆண்டவர் சொப்பனத்தில் பேசணும், ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டீங்க. உன் சொப்பனத்தை குரங்கு தான் வரும், இல்லை எவனா கொல்லட்சி போது எவனா வரும், அதான் பேசிட்டு. சபையில் தூக்கம் வருதுன்னா அது ஞானம் கிடையாது. அது ஒன்றா நம்ம தலை மேலே பேய் தான் உட்காந்து இருக்கும். பாப்பா எழுப்பு, தூங்குது பாரு, ஒன்றுதாம்மா எழுப்புமா, தூங்காத, அப்படியே உறக்குது, எழுப்புங்க. ஒன்றும் பண்ண சும்மா விடிங்க, தூக்கம் வராது, நல்லா வெயிட்டாக அடிக்கணும். அப்போ புரிஞ்சுங்களா? ஞானத்தை தெரிஞ்சுக்கிங்களா? அறிவு வேற, புத்தி வேற. என்ன சொல்லுவோம்? என்னைக்காவது ஞானம் இல்லையான்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? தெரியுறீங்களா? அந்த மாதிரி சொல்லுமா. ஏன்னா உனக்கு ஞானம் இல்லை அப்படி பேச மாட்டேன். நம்ம அறிவு இல்லை, புத்தி இல்லைன்னு தான் பேசும். ஆனால் ஞானம் எப்போ உள்ள வருங்க, நல்ல கவனிங்க. உலகத்தானுடைய ஞானத்தை இங்கே பேசலை, உலகத்தான் ஞானம் குத்தி பேசலை. நான் இன்னும் ஒரு ஆழமான்னு சொல்கிறேன். என்ன தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள். நம்ம உலகத்தில் நம்ம தாய் தாப்பன் எல்லாரும் வேறு தான், எங்கெங்கே இருந்தால் நம்ம இதெல்லாம் யார் கொண்டு வந்தார்னு கேட்டால் தேவன் கொண்டு வந்தார். இந்த ஞானத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டினா தேவன் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் இருக்கிற அறிவாளிங்க தன்னை தெய்வம் சொல்கிறான், அது எல்லாம் பண்ணுறான், அது வேறு விஷயம். ஆனால் அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்காதீங்க. அப்போது தேவனை அறிகிற அறிவு தான் மிகுந்த ஞானம். இரண்டாவது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஞானம் உள்ளன்னு சொல்லப்பட்டிருக்குது. இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் சபைக்கு வரும் பொழுது நமக்கு முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதெல்லாம் பசுமனை பற்றி நான் சொல்லி நிற்கிறேன். பசுமனை பற்றி 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த. அப்ப பாருங்க, இங்க பாருங்க. அப்ப பாருங்க, ஆதாம்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் சபையின் காரியங்களை மறைக்கப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தில் 7 பொன் குத்தலுக்கு மத்தியில் வச்சுட்டாங்களே வழியே. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க? பொண்ணு, அது தண்டு, இதெல்லாம் நினைச்சிருப்பீங்க. பட் ஆழமான சத்திய தேவன் ஏன் மறைச்சிருக்கீங்க? பொன் என்றால் விசுவாசம் படைமிட வேண்டும். பொன் என்றால் தேவனுடைய வார்த்தை. 3வது என்ன சொல்லப்பட்டிருக்குது? மறைக்கப்பட்ட, வாசிங்க, மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைக்காது. இதுதான் பவுல் சொன்னாரு ஆங்கிலத்தில். எத்தனை மைக்கில் இருக்கு? மொத்தம் எடுத்து பேப்பர்ல எல்லாம் தூக்கு மொத்தம் வாசிங்க. 37 2 Corinthians 2:7. 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 2 verse 7.
No, we speak of God's secret wisdom, a wisdom that has been hidden and that God destined for our glory before time began. ஆமென். அங்கே அழகா இருக்கு. அந்த மகிமை ஞானம், அனந்த ஞானம். கொஞ்சம் எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. நீங்க எத்தனையோ வேதனைக்கு சபைக்கு வரீங்க, ஆராதனை வேளையில் ஆண்டவர் உங்களை தொட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் துக்கம்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க, உன் துக்கம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. ஆனால் நான் சொல்லுவேன் பெருமையா, என் கண்ணீர் ஆண்டவர் பார்த்து என்னை தொட்டார். நல்லா கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அது எங்கே கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, சபையில் வரும் பொழுது சத்தியத்தை கேட்கறது மாத்திரமில்லை, சத்தியத்தின்படி வாழற மாத்திரமில்லை. இங்கே பாருங்க, இந்த அனந்த ஞானம் வரும்போது நீ முதல் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் செய்வார். உன்னையே நீ வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க, உன்னையே நீ வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆண்டவருக்கு நீ ஏதாவது செஞ்சுனே இருக்கணும். எப்படா ஜெபம் வைப்பாங்க, எப்படா பைபிள் ஸ்டடிஸ் வைப்பாங்க, எப்படா ஆலயத்துக்கு போகலாம், எப்படா அது போய் ஆண்டவர் ஆராதிக்கலாம், இந்த சிந்தனை வரும். ரெண்டாவது, இனி பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையில் என்ன கிடைக்குன்னு கேட்டினா, விசுவாசம் புடமெடுத்து மாத்திரமல்ல, வார்த்தை வாழும்படி ஆண்டவர் சொல்லுக்கிற வசனத்தை மாத்திரமல்ல. மூணாவது, பசும்பொனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அனந்த ஞானத்தை தேவன் சபைகளிலே நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா. சரி, இந்த அனந்த ஞானம்னா என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஞானத்தை பற்றி பேசிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, 500 ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது ஆண்டோட கேட்டு, நான் ஒரு பிச்சைக்காரன், ஆண்டை கேட்டு 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 அதை வாங்கினேன். சொல்லு, அனந்த ஞானம் சொல்லு. நீ சொல்லு, தூங்குற சூப்பர் நீ சொல்லு. எனக்கு அனந்தமாக தூக்கம் வருது பாஸ்டர், இங்கே வந்தால் ஃபேன் உங்களுக்கு கீழே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஒன்று, அப்புறம் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும், அது கொஞ்சம் பேசுவார். சொல்லுங்க, அனந்த ஞானம். உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, அவரை அறிகிற அறிவு. 24 hours ஸ்டடிங் ஆண்டவர். when he free at that time I am searching God. வேலை செய்யும்போது ஆண்டவர் தேட மாட்டேன், நான் வேலை இல்லைன்னா ஆண்டவர் தேடுவேன். சங்க நீ சொல்லு, அணைகிட்டேருந்து வர்றதே எனக்கு பெரிய அனந்த ஞானம் தான் எனக்கு. சொல்லுமா கீதா, அது பிரியா. அட போ பாஸ்டர், அனந்த ஞானமாக இருக்குது, எங்கள் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. சொல்லு நீ. சரி சரி, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதே முக்கியமான விஷயம். இப்போது ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை. சரி, என் பையன் உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லை. நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை, வேலைக்கு போயிட்டீங்க. உங்களுடைய கவனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். பையன் மேலே, அது இயற்கை. ஆனால் தேவனுடைய அனந்த ஞானம் என்ன தெரியுமா, ஏதோ தோட்டத்தில் அந்த மகிமை இழந்து போயிட்டான்ல, ஆண்டை விட்டு வெளியே போயிட்டான். எப்படா அவனை கொண்டு வந்து சேர்க்கணும், தன் பக்கத்தில் வைக்கணும்னு இன்னைக்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டுங்கிறாராம். நல்ல கைத்தறி ஆண்டவர் துதிங்க பார்க்க. இன்னைக்கும் பிரயாசப்பட்டுங்கிறாராம். அதுதான் ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஊழியக்காரனா கத்தருமான. போய் சொல்லு, நீ போய் சொல்லு, பாவத்தில் விழுந்திருக்க போய் சொல்லு, குடியில விழுந்திருக்க போய் சொல்லு, விபச்சாரத்தில் விழுந்திருக்க போய் சொல்லு. அவன் ஆண்டு பக்கம் திரும்ப. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் புத்தி இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவெல்லாம் கொள்ள மாட்டாங்க. ஜாதி பிரச்சனை, நான் போனால் எனக்கு சலுகை கிடைக்காது, நான் போனால் செய்ய மாட்டாங்களே, இதெல்லாம் உலக காரியம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டீங்கன்னா, மனுக்குள்ள இழந்து போனதை மறுபடியுமாய் ஆண்டவர் கொண்டு வந்து பிரமாணத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. கேட்கல. இன்னைக்கு எவ்வளோ சத்தியம் சொல்ல விட கேட்க மாட்டாங்க.
அந்த மாதிரி தூக்கம், அந்த மாதிரி உட்காந்து தூங்க வேண்டியதுதான். கவனிங்க, பிதாவினுடைய மடியில, பிதாவின் மடியில ஒரே பேரனான குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்மை மீட்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். பிதாவின் மடியில என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மனுக்குல ரூபம் கொண்டு நம்மை மீட்கும்படி. அப்ப கூட ஆண்டவரை ஏத்துக்கல, அப்ப ஏத்துக்கல. அப்ப பாருங்க, அந்த ஞானத்தை சபையில வரும்போது கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் தான் நாங்கள் இன்னைக்கு ஊழியம் செய்தா தெரியுமா, எவனுக்காவது நரகத்துக்கு போன நான் விரும்பல. தேவனுடைய சித்தம் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எப்படியாவது மனம் திரும்பணும், எப்படியாவது தேவனோட கூட இருக்கணும். அந்த அனந்த ஞானத்தை தான் பவுல் சொல்றாரு, அது ரகசியமா இருந்தது. இப்ப கர்த்தர் சபை மூலமா, அப்போஸ்தலர் மூலமாயும் தீர்க்கதரிசி மூலமாயும் இந்த சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அனந்த ஞானம் என்றால் என்ன? பாவத்துல அடிமைப்பட்ட மனுஷனை சபைக்கு கொண்டு வரும்படியாக, சபையில தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் நம்ம அபிஷேகம் பண்ண நோக்கம் அந்த அனந்த ஞானத்தை மற்றவருக்கு போய் சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மறுபடியுமா இந்த வசனத்தை வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆமென். இன்னொரு வசனம் வாசி. அடுத்தது அதே குத்து விளக்கு எடுங்க பார்க்கலாம். குத்து விளக்கு யாத்திராகம், யாத்ராகம் 25:31. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும். இரண்டாவது அடிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குது? அடிப்பு ஆங்கிலத்தில் சுத்தில அடிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடிப்பு எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யாத்திராக 25:31 தான் வாசிங்க, வாசிங்க. 25:31. யாத்ராகம் 25:31. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். யாத்திராகம் 37:17 வாசிங்க. யாத்ராகம் 37:17. குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடுப்பு வேலையாய் உண்டாக்கினான், அதன் தண்டும் கிளைகளும். ஃபுல்லா எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டு 37ல குத்தளவுக்கு. சரி, அடிப்பு என்று சொல்லப்படும் போது நல்லா கவனிங்க. உபத்திரவம், பாடு, உருவாக்குற இடம். அப்போ செய்யும்போது பொண்ணுக்கு அடி விழும், அடிக்கிறவனுக்கு சுற்றி எல்லாம் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அங்கே உருவாக்கப்பட வேண்டும். சபைகளில் கர்த்தர் நம்ம உருவாக்கணும். ஜாலியாக போகிறது கிடையாது, உருவாக்கப்பட வேண்டும். ஞாபகம் வச்சுங்க, மந்திராதிங்க. அடிப்பு வேலை. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. சொல்லி முடிச்சிடும், டைம் ஆச்சு, 12 ஆச்சு. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்பு மட்டும் 20 முழ நீளமும். இல்ல பாருங்க, சந்நிதி ஸ்தானம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? சந்நிதி ஸ்தானம் சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க, வாசிங்க. அந்த அடிக்கப்பட்ட குத்தோலுக்கு எங்க கொண்டு வரணுமான்னு கேட்டீங்கன்னா, சந்ததின்றது சந்நிதினா சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகம். வெரி குட். தேவ சமூகம் சபைக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பொன்னாக விளங்குற நாம தேவ சமூகத்தை கர்த்தர் செதுக்கணும். நம்ம வார்த்தை மூலமாயும் சரீரத்து மூலமா. சில நேரம் ஆண்டவர் சரீரத்துக்குள்ள கை வைப்பார், எப்படி விசுவாசம் எப்படி பலப்படுகிறதுன்னு சொல்லிட்டு.
வாசிங்க, சொல்லி முடிக்கலாம், டைம் ஆச்சு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். தேவனுடைய சமூகம், அது தேவ சமூகத்தை குறிக்கிறது. ஆமென். அடுத்தது யாத்திராகமம் 37:24 வாசிங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆச்சு, 12 ஆச்சு. 37:24. யாத்ராகமம் 37:24. அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாலந்து பசும் பொன்னினால் செய்தான். என்னதுமா? ஒரு தாலந்து பசும் பொன்னினால். ஒரு குத்துவிளக்கு ஒரு தாளந்து பசும் பொன்னினால் அடிக்கப்படும். ஒரு தாளந்து. நான் மறுபடியும் சொன்னேன், இதெல்லாம் சபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிகள் சோதிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் தேவன வசனப்படி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். 3வது என்ன சொன்னவங்களுக்கு? அனந்த ஞானத்தை சபையில் ஆண்டவர் தருவார். 4வது சோதிக்கப்பட வேண்டும், அதாவது செதுக்கப்பட வேண்டும். 5வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தாளந்து. 5வது காரியம் இதுதான் பவுல் சொல்லார். என்ன அந்த ஒன்றுன்னு பார்க்கலாம், வாசிங்க. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 12:12 வாசிங்க. ஒரு தாளந்துக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது? 12:12. 1 கொரிந்தியர் 12:12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் நல்ல அழகா வாசிங்க. நீங்க பேசும் வேகமா பேசும்போது சரியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது. சரீரம் ஒன்று. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். அப்ப பாருங்க, இந்த ஒன்று தாளந்து என்பது சபையில, இங்க பாருங்க, கர்த்தர் உங்களை எல்லாம் ஒரே சரீரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஒரே சரீரமா இருக்கிற நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வாசிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். போதும். அப்போ ஒரு தாளந்து எதை குறிக்குன்னா, சபையில் வரும்போது இங்கே பாருங்க, ஜாதி பார்க்கக்கூடாது, பணக்காரன் ஏழை பார்க்கக்கூடாது. முக்கியமாக நம்ம எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க, இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவன் வந்தால் வரமாட்டேன், நான் இவன் வந்தால் வரமாட்டேன், வீட்டில் உட்காந்துன்னு இன்னும் சண்டை தான் வரும். நான் எழுதித்தரேன், புரியுதா? அப்போ ஞாபகம் வச்சுங்க. முதல்ல விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். 2வது சொல்லுங்க, காயத்ரி சொல்லுங்க, சொல்லுங்க. 2வது என்ன? வசனங்களை நம்ம வாழ்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு வாழணும். 3வது அனந்த ஞானம். 4வது நாம் செதுக்கப்பட வேண்டும். 5வது இந்த மாதிரி சபையில் தூங்க வேண்டும். தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் நான் வரேன் பாஸ்டர், எழுந்து நடக்கணுமே, எழுந்து ஒன்றெல்லாம் கவலை கிடையாது, வர போகிற. அவன் அப்படி தான், அவன் 25 முறை ஒன்றுக்கு போகிறான், நீ 25 நிமிஷம் தூங்கிதாங்குது. எல்லாரும் பார்க்க என்ன பண்ணுறது சொல். 5வது என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரே சரீரமாய் மணவாட்டின் சபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.